வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் ஜே. இந்த பதிவில் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் செவ்வாய் தோஷம்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி அதை விட்டுற முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா செவ்வாய் ஒரு ஜோதிடத்தில் எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது, செவ்வாயின் காரகத்துவங்கள் என்ன, இந்தந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்வமாகவும் சில விஷயங்களை தேடி ஜோதிடத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த பதிவில் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாயோட காரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடம்பில் மெயினாக இரத்தத்தின் தன்மையை, இரத்தத்தை குறிப்பது செவ்வாய். அதுபோக எலும்பு, சதை, இதுக்கெல்லாம் அதில் பங்கு இருந்தாலும் முக்கியமாக செவ்வாய் குறிப்பிடுறது இரத்தத்தை. இப்போது மேச லக்னம், விருச்சிக லக்னம், செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஸ்பீடான ஆளுகளாக இருப்பாங்க. எடுத்தோடனே ஒரு வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க. இப்போ ஒரு வேலை எடுத்தோம்னா உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஸ்பீடாக செய்கிறது, இந்த தன்மையெல்லாம் செவ்வாயோட தாக்கத்தால் வர்றது. உடம்பில் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதும் செவ்வாய் தான். அப்புறம் வண்டியில் ஸ்பீடாக போகிறது, வீர சாகசங்கள் இதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே செவ்வாயோட காரகத்தங்கள். சரியா நண்பர்களே? அப்போது ஜாதகத்தில் செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியும். லக்னத்திலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் செவ்வாய் இருக்கிறத தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது போக சந்திரனிலிருந்து, அதாவது ராசியிலிருந்தும் கணக்கிடுறாங்க. 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல் தரமான அந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம லக்னத்திலிருந்தே எடுத்து பார்த்துக்கலாம். அதுதான் சரியாகவும் வரும். அப்போ இந்த 2, 4, 7, 8, 12 இதை சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடங்கள்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதில் புரிதல் இருக்கும். ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜோதிடத்தில் ராசி கட்டம் இருக்குது. அந்த ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த ஒவ்வொரு கட்டமும் நம்ம வாழ்வின், அதாவது மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு உறவுகளையும் வாழ்வின் தேவைகளையும் உள்ளடக்கியது. இப்போ லக்னம் எடுத்துட்டிங்கன்னா, லக்னம் நம்மளோட இயல்பு, நம்ம வெளியில் எப்படி பழகிறோம், நம்மளோட கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்கிறது. அதே போல் 2ஆம் இடம் எடுத்துட்டிங்கன்னா, முக்கியமான 3 காரணிகள் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தரோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும், அவர் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறப்ப பழகிறப்ப எப்படி தன்மையாக பேசுவாரா, இல்லை எரிஞ்செறிஞ்சு விழுவாரா, கரெக்டாக நடந்துக்குவாரா அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வேரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 2, 4, 7, 8, 12 இதுக்கெல்லாம் என்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் பார்த்துட்டோம். தனம், குடும்பம், வாக்கு. ஒரு மனுஷனோட பேச்சில் அவர் எப்படி இருப்பார், எடுத்தறிஞ்சு பேசுவாரா, தன்மையாக பேசுவாரா, ரொம்ப கராரான ஆளா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அப்புறம் பொருளாதாரமும் இருக்குது, அதில் குடும்ப சூழ்நிலை 2மே இருக்குங்க, அதையும் உள்ளடக்கியது. அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். வீட்டில் ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான சுகங்கள் கிடைக்கும், அதாவது வீடு வாசல் அப்படின்னா இவன் போய் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல சேர் இருக்கணும், சோஃபா இருக்கணும், படுத்து தூங்குறதுக்கு நல்ல பெட் இருக்கணும், போயிட்டு வர்றதுக்கு நல்ல வண்டி வாகனங்கள் இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிறைவான ஒரு சுகமாக கொடுக்கறது தான் இந்த 4ஆம் இடம். 4ஆம் இடம் அதுபோக மனைவிடம் கிடைக்கிற, அதாவது உடல் சுகத்தை மட்டும் சொல்லலைங்க, பொதுவான ஒரு அன்பு, பொதுவான பழக்கம், ஒரு மனசு நிம்மதியாக பழகவும் இல்லைங்களா. சரி, ஓகே, நமக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறா, நல்ல வீடு வாசல் இருக்குது, திருப்தியான வண்டி வாகனங்கள் இருக்குது, இதெல்லாம் நல்லா அமையணும் அப்படின்னா அந்த இடத்துல 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 4ஆம் இடம் நல்லா அமைஞ்சிருக்கணும். அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளை எந்தெந்த ஸ்தானங்கள் சுட்டி காட்டுமோ, அதாவது கணவன் மனைவி அவன் குடும்பம், அந்த கணவன் மனைவியால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், இதையெல்லாம் எந்தெந்த ஸ்தானங்கள் குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் நமக்கு செவ்வாய் மூலமாக கிடைக்கிற நல்லதும் கெட்டதும் 2ம் நடக்கும். புத்திரஸ்தானம் 5வது ஸ்தானம், 5 இதில் சேர்த்துல, அதையும் நோட் பண்ணிக்கங்க. கணவன் மனைவி தான் இதில் மெயினாக வர்றாங்க. அப்புறம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் எல்லாருக்குமே தெரியும்,
திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 7ல் இருக்கிற செவ்வாய் வரப்போகிற துணையோட குணத்தை, அவரோட தன்மையை குறிப்பார். அப்போ வரப்போகிற கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க? செவ்வாயோட குணங்கள் கொஞ்சம் வீரமாக, கோபமான அந்த தன்மைகளெல்லாம் கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 8வது ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் எனவும், ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? இப்போது அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது குறிப்பிடுறது உடல் பகுதியில் பார்த்திங்கன்னா வயிற்றின் கீழே இருக்கிற மர்ம உறுப்பு பகுதி, இதையெல்லாம் குறிக்கிற பகுதி. அந்த பகுதியில் ரத்த ஓட்டங்கள் தடையில்லாமல் போகுதா வருதா அப்படிங்கிறத சொல்கிறது செவ்வாய் கிரகம். ஒவ்வொரு ஸ்தானங்களும் உடலில் ஒவ்வொரு பகுதியை குறிப்பிடுதுங்க. 4ஆம் இடம் இதயத்தை குறிக்கிறது, நெஞ்சு பகுதியை குறிக்கிறது, மார்பை குறிக்கிறது. ஓகேங்களா? 7, 8 பார்த்தாச்சு. இப்போ 12வது ஸ்தானம் எடுத்துட்டிங்கன்னா சுகஸ்தானம், அதாவது தாம்பத்திய சுகம். மெயினாக அதை தான் எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம், அயன போக சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனுக்கு மனைவியாலும், மனைவிக்கு கணவனாலும் கிடைக்கக்கூடிய இன்பம் முழுசாக கிடைக்குதா, தங்குதடை இல்லாமல் கிடைக்குதா, அதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் கொடுத்து வச்சுருக்காங்க, படுக்கை அறையில் இவங்க 2 பேரோட செயல்பாடு திருப்தியாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிற இடம் இந்த 12வது இடம். ஓகே, இப்போது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவரோட பேச்சு ஹார்ஸாக இருக்குது. அதாவது நண்பர்களே, சுபர் தொடர்பு, குருவோட தொடர்போ இல்லை செவ்வாய் வேறு ஏதோ ஒரு வகையில் நல்ல முறையில் அமர்ந்திருக்காரு, தப்பு இல்லாமல் பாவரோட தொடர்பு இல்லாமல் அமர்ந்திருக்காருன்னா அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப சிறுசிடுலாம் பேச மாட்டார். பேச வேண்டிய விஷயத்தை கரெக்டாக பேசுவார். ஒழிஞ்சு எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ இல்லை அடுத்தவங்களை மதிக்காமல் பேசுகிறதோ அதெல்லாம் இருக்காது. ஆனால் செவ்வாய் 2ஆம் இடத்துல நின்று பகை வீட்டில் நின்று பகைவர்களால் பார்க்கப்பட்டு கெட்ட கிரகங்களால் சம்மந்தப்பட்டாலோ அவங்களோட பேச்சு ரொம்பவுமே மோசமாக இருக்கும். அடுத்தவங்கள மதிக்க மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, இது எல்லாமே இருக்கும். வெளியில் நம்ம பழகிறப்ப அந்த பழக்கம் அதோடு முடிஞ்சு போயிடும். வீட்டுக்குள்ளே வர்றப்ப தான் அது நம்ம குடும்பம் வாழ்வோடு சம்மந்தப்பட்டது, அது கடைசி வரைக்கும் வரும். அப்போ கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட இல்லை புருஷங்கிட்ட தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, மதிக்காமல் பேசுகிறது, நான் வச்சது தான், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் தப்பு இல்லைங்களா? அப்போ இந்த வகையில் தான் 2ஆம் இடத்துல செவ்வாய் செயல்பட்டு ஒரு தோஷத்தை, அதாவது உண்டு பண்ணுறாரு. அப்போது நம்மளோட துணைகிட்ட நம்ம எடுத்தறிஞ்சு பேசுகிறப்ப அவங்க நம்ம மேலே இருக்கிற அன்பு போய் ஒரு பிடிப்புலாம் போயிடும். அதுக்காகத்தான் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ண சொல்கிறது. அப்படிங்கிறப்ப சரி 2 பேரும் பேசிக்கிட்டு சண்டை போட்டு இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படின்னு ஒரு கருத்து வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து 2ல் செவ்வாய் இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் அமைதியான இடத்துல இருக்காரா, நல்ல இடத்துல இருக்காரா, இதையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறப்போ கொஞ்சம் ஒருத்தர் இதாக இருக்கிறப்போ 2 பேருமே சத்தம் போகிற ஆளுகளை தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட அந்த குடும்பத்தை கொண்டு வரலாம் இல்லைங்களா? அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதே போல் 4வது இடம் சுகஸ்தானம் சொல்லிட்டேன் நான். வீட்டில் வர்றப்பவே மனைவி அது இல்லை இது இல்லை, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு பண்ணுறீங்க, என் குடும்பத்துக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் வருது இல்லைங்களா? இதெல்லாம் இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. அப்படிங்கிறப்போ அதுபோக மனுஷனுக்கு இருதய ஸ்தானம் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். ஸோ இதுவுமே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கிறவங்களோட ஜாதம் இணைக்கிறப்போ ஒரு புரிதல் வரும், கண்டிப்பாக வரும். அதன் மூலம் சரி நம்ம கேட்குறோமே அதுபோல தான் அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக சுகத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு. ஸோ சில எதிர்பார்ப்புகள் அவங்க கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் பூர்த்தி பண்ணணும். 4ஆம் இடம்ங்கிறது முழுக்க அதை சார்ந்ததில்ல, ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த சுகத்தையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அடுத்து 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அது நேருக்கு நேராக போந்துற மாதிரிங்க. செவ்வாய்னா இவங்க இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறப்போ ஸோ அதே மாதிரி செவ்வாய் இருந்து சேர்த்துறப்போ 2 பேருக்குமான என்ன அலைகள், தேவைகள் அப்படிங்கிறது, அதாவது 2 பேர் நடக்கிறப்போ ஒருத்தர் ஓடிட்டு ஒருத்தர் மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தால் சீராக போக முடியாது இல்லைங்களா? அப்போ 2 பேர் கிட்டத்தட்ட ஈக்குவலாக நடக்கணும். ஒன்று வேகமாக நடக்கணும், இல்லை மெதுவாக நடக்கணும். அப்போ தான் சரியாக போக முடியும். இதுதான் கான்செப்ட்டு. அங்கே இருக்கிற தேவைகள் இவங்க 2 பேருக்கு சமமாக இருக்கும் பொழுது இதோட பலன் கிடைக்கும். 8ஆம் இடம் மர்ம உறுப்பு ஸ்தானம் சொல்லிட்டேன். மிச்சது அந்த அடிவேறு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. வாகனங்கள் விபத்து இதற்கெல்லாமும் காரணமும் இந்த 8 தான். இங்கே செவ்வாய் இருக்கும் பொழுது அதிவேகமான ஆட்களாக இருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில் பரிகாரமாக இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து முக்கியமானதுங்க 12வது இடம். 12வது இடம் தாம்பத்திய சுகத்தை தரும் இடம்.
இப்போ இந்த இடத்துல இருக்கிற செவ்வாய், ஆ ஆணா இருந்தா பெண்கள்கிட்டயும், பெண்ணா இருந்தா ஆண்கிட்டயும் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். படுக்கையில வந்து அவங்களோட தேவைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நார்மலா இருக்கிற பெர்சன விட, இவங்களுக்கு இந்த உடல் தேவைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் அ இந்த தோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்து, அ இன்னொருத்தவங்க வந்து செவ்வாய் இல்ல அப்படிங்கும் பொழுது, ஒருத்தரோட தேவைகள் அதிகமா இருக்கும். அதிகமான்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இயல்பு இருப்பாங்க இல்லைங்களா? சிலருக்கு வந்து அந்த தேவைகள், இச்சைகள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த துணை இருக்காங்க இல்லைங்களா? அவங்க அவங்களுக்கு ஈக்குவலா அந்த சுகத்த குடுக்கணும். அவங்களும் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இவங்க அவங்களோட செயல்பாட்ட இவங்க தாங்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அப்ப புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபோர்ஸா இதில ஆர்வம் அதிகமா இருக்கிறப்ப, அ துணை இப்ப கணவன் எடுத்துங்க. இதில ஆர்வமா இருக்கிறப்ப, பொண்ணுக்கு வந்துட்டு அதில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, அ அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா? இவரு எதிர்பார்க்கிற மாரி அவங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, அது 2 பேருக்குமே அது சரியா போயிரும். அப்புறம் இந்த சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில ரத்தம் என்ன பண்ணுது? செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தக்காரகன்னு சொன்னோம் இல்லைங்களா? என்ன பண்ணுது அப்படின்னா, ஆண், பெண் இணைவிற்கு இந்த செவ்வாய் ரத்தத்தோட பங்கு அ ரொம்ப முக்கியமானது. அது நமக்கே தெரியும். ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் அந்த உணர்வுகளை தருவதிலிருந்து, உடல் இயக்கங்கள் அதாவது ஆணுக்கு வந்துட்டு அந்த உணர்வு வந்து, அவரோட உடம்பு வந்து அதுக்கு தயாராகி, அந்த பெண்ணோட இணையிறாரு. அதுக்கு ரத்த ஓட்டம் மிக முக்கியம். இது மருத்துவத்திலயும் சரி, நமக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த செயல்பாட்டுக்கு அப்புறம் அ அந்த அங்கிருந்து அணுக்கள் வந்து பெண்ணோட உடம்புக்குள்ள செலுத்தப்படுது. அந்த அணுக்கள் உருவாவதற்கு தேவையான ஆக்ஸிஜன், ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே ரத்தத்தால தான் அங்க கொண்டு போகப்படுது. அப்போ ரத்தத்தோட முக்கியம். அங்க இது செவ்வாய் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுறாரு. செயல்பாடுகள் முடிஞ்சு இந்த அணுக்கள் உள்ள போகும்போது, இந்த அணுக்கள் வந்து சயின்ஸ் படி பல கட்டங்கள் அதாவது கோடிக்கணக்கான அணுக்கள் உள்ள போகும்போது, ஒரு அணு தான் அந்த பெண்ணோட முட்டைய தொட முடியுது அப்படிங்கிறப்போ, பெண்ணோட உள்ள அந்த ஆர்கன்ஸ்குள்ள வந்து நெறைய தடுப்பு சுவர்கள், தடுப்பு செயல்முறைகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு வலிமையான ஒரு அணுவ தான் அதில உள்ள அனுப்பும். அதுவரைக்கும் நெறைய செக் பாயிண்ட் இருக்குதுங்க. அப்ப அந்த செக் பாயிண்ட் எல்லாம் பெண்ணுக்கு எப்படி செயல்படுது அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு இதே ரத்தம் தான் உடம்புல வந்துட்டு அந்த உடலுறவுக்கான அந்த ஆர்வத்த தூண்டுறதும், அ அந்த இணைவின் போது ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள், அத இயக்கறதும் எந்த அணு அதாவது ஆணிலிருந்து வரும் அந்த எந்த அணுவையும் உள்ள அனுப்புறது அப்படிங்கிற வரைக்குமே, பெண்ணோட உடம்புல நிகழ்ற மாற்றங்களுக்கு ரத்தம் மிக முக்கியமானது. இந்த இடத்துல செவ்வாய் உள்ள வராரு. அப்படி உள்ள போற அந்த அணு தான் நான் ஒரு குழந்தையா உருவெடுத்து நம்ம நம்ம கையில தவழுது. இப்போ ஓரளவுக்கு நான் சொல்ல வந்த கான்செப்ட் கரெக்ட்டா சொல்றேன்னு நம்புறேன் நண்பர்களே. மெயினா வந்துட்டு, அ இப்போ ம அதாவது இந்த தாம்பத்திய சுகம் ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்து, ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதே வந்துட்டு, மனசுல சில பிரச்சனைகள உண்டு பண்ணும். அது மனசு நல்லா இல்ல அப்படிங்கிறப்போ, அது உடம்புல அந்த பாதிப்புகள உண்டு பண்ணும் இல்லைங்களா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சில விஷயங்கள் நம்ம பேசித்தான் ஆக வேண்டியது இருக்கு. அதனால தான் சொல்றேன் நண்பர்களே. இப்ப கணவனுக்கு அதிக ஈடுபாடு அப்படிங்கிறப்ப, மனைவி வந்து அதுக்கு அதாவது ஒரு அளவுக்கு மேல போறப்ப அதாவது அ ஒ எத்தனையோ வயசு வரைக்குமே அந்த உறவு வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அ குழந்தைகள்லாம் பெருசாகிறதோ, இல்ல வேற ஏதோ காரணங்கள காட்டி, மனைவி வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் இல்ல ஏதோ ஒரு அ தடைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ, அ மக் அதாவது கணவன் எதிர்பார்க்கிறாரு, இத நம்ம பண்ண முடியல. இல்ல வந்து அவரோட வேகத்துக்கு நம்மளால ஈடு குடுக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்த உண்டாகலாம். அதனால அவங்களுக்கு உடல் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல கணவனுக்கும் வந்துட்டு மனைவிக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. கணவனுக்கு என்ன ஆகும்? கணவனோட அந்த தன்மை வந்துட்டு அவர் வந்து மனைவி எதிர்பார்க்கிற இத குடுத்தாகணும் இல்லைங்களா? அப்போ ஆ அ ஒரு சூழ்நிலையில வந்து அவருக்கு ஏதோ குடுக்க முடியாத சூழ்நிலையோ, அதுக்கு ஈக்குவலா நம்ம பண்ண முடியாம இருக்கும் பொழுது, ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, ஏதோ ஒண்ணு வந்து மனசு பாதிக்கும் பொழுது, கணவனின் உடல்நிலையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இதுதான் செவ்வாய் தோஷத்தின் காரணம். நம்ம செவ்வாயை பார்க்கறதுக்கான காரணம். இந்த ரத்தத்துக்கு வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால இந்த வீரியங்களின் அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்காகத்தான் இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் பொருத்தம் அப்படின்னு சொல்கிறது. இந்த செவ்வாய் வந்துட்டு குருவோ இல்லை மற்ற சுபகிரகங்களோ பார்வையாகும் பொழுது அவங்க வந்து ஜாதகர் அவங்களையே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதோ இல்லை கட்டுப்படுத்திக்கிறதோ நல்லது கெட்டது தெரிஞ்சு பண்ணுறவங்களா இருப்பாங்க. இந்த பாவர்கள் தொடர்பு சனி ராகு கேது இந்த மாதிரி தொடர்பு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அவங்களே கட்டுப்படுத்த முடியாமல் சில தவறுகள் நடந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் காரணம் நண்பர்களே. இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பெருசாக புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் யோசித்ததுக்கப்புறம் தான் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நண்பர்களே. எதுவுமே பயமுறுத்தவோ இல்லை இப்படி ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லி தட்டி கழுக்குவோ இல்லை நண்பர்களே. தப்போ ரைட்டோ நமக்கு அதில் ஒரு புரிதல் வேணும். எல்லாமே ஒரு மாயமாக ஒரு முழுமையாக தெரியாமல் ஒரு பிளர்ராகவே நமக்கு தெரிஞ்சுட்டக்கூடாது இல்லைங்களா? சரி நமக்கு தெரிஞ்ச காரணம் இது சரியாக இருக்கும், இது தப்பாக இருக்கும். அதாவது செவ்வாதோஷம் இல்லை அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னா அதுக்கும் ஏதோ காரணம் இருந்திருக்கணும். செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ காரணம் வந்திருக்கணும். அதை எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஸ்ரீ மாந்தீஸ்வரனையும் கனகன்பட்டி சித்தரையும் வணங்கி விடைபெறுகிற நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே.